Revasarts நிறையவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம்மேட் இயரிங் ரெண்டு விதமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நான் எம்சில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளக்கு வந்து ரெண்டு கவர்ல இருக்கும். அதை வந்து கவரை பிரிச்சுட்டு ரெண்டையும் நல்லா ஒன்னோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இமீடியட்டாக இதை யூஸ் பண்ணிடணும். நீங்கள் யூஸ் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம், இல்லை பாலிதீன் கவரில் வச்சு நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோன் மாதிரி ஆயிரும், திரும்பவும் யூஸ் பண்ண முடியாது. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எம்சிலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு ஏதாவது பவுடர் நம்ம டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கரெக்டாக இருக்கணும். ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு கம்மலும் கரெக்டான ஒரு அளவில் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சைடு தின்னாகவும் இன்னொரு சைடு திக்காகவும் இருந்ததுன்னா ஒரு கம்மல் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஈவனாக ரோல் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி எடுத்திருக்கேன். இது வந்து ஃபெவிஸ்டிக் மாதிரி க்ளூ இருக்கும் இல்லையா, அந்த க்ளூ ஸ்டிக் உரிய மூடி தான். அதை எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த சைஸ்க்கு கம்மல் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மிரர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த மிரரோட சைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே பார்த்து செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிரர் ஒட்ட வச்சதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் மேல் பக்கம் மட்டும் கொஞ்சம் குவிச்சு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு டூத்பிக் யூஸ் பண்ணி நான் ஒரு ஹோல் போட்டு விட்டுக்கிறேன். இது வந்து ஜம்பரிங் அட்டாச் பண்ணுறதுக்காக. உங்ககிட்ட நீடில் இருந்ததுன்னா நீடில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போது ரெண்டு கம்மலுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கம்மலோட மேல் பக்கத்தில் நீங்கள் வந்து ஹூக் ட்ராப் மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சோல்ல மிரர் மட்டும் நம்ம சேர்த்து வச்சுருந்தது அதோடு நிறுத்திக்கோங்க. கம்மலோடு சேர்த்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டட்டுக்காக ஒரு சின்ன சைஸில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு குட்டி மிரர் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போது இதுலேயுமே கொஞ்சம் மேல் பக்கம் குவிஞ்சு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதுலேயும் டூத்பிக் யூஸ் பண்ணி ஹோல் போட்டு விட்டுக்கிறேன். இந்த ஹோல் வந்து நீங்கள் எந்த சைஸ் ஜம்பரிங் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜம்பரிங்க்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஹோல் போட்டு விடணும். சில நேரத்தில் ரொம்பவும் சின்ன சைஸில் ஹோல் போட்டு விட்டிங்கன்னா பெரிய சைஸ் ஜம்பரிங்க்கு உள்ளக்கு போகவே போகாது. அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து இந்த ஹோல்ஸ் போடும்போது கரெக்டாக போட்டு விட்டுக்கோங்க. இப்போது அந்த எம்சில் எடுத்து தின்னாக ரோல் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட் மாதிரி ரோல் பண்ணி வச்சுருந்தேன். பெரிய சைஸ் மிரர் வச்சு நம்ம செஞ்சுருந்தோம்ல, அதை சுற்றியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட் மாதிரி செஞ்சு வச்சுருந்ததை நான் ஒட்டிட்டேன். இப்போது உங்களுக்கு விருப்பமான டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். ரீஃபில் பென் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக சர்க்கிள் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு விடலாம். நான் வந்து ஒரு கிராஃப்ட் நைஃப் எடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக லைன்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். நீங்கள் லைன்ஸ் மாதிரி போட்டு விட்டாலும் சரி அல்லது குட்டி குட்டியாக சர்க்கிள் மாதிரி போட்டு விட்டாலும் சரி, கரெக்டான ஒரு இடைவெளி விட்டு இதை நம்ம செஞ்சோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற இதே டிசைனை இன்னொரு பீஸ்லையும் செஞ்சுட்டு குட்டி குட்டியாக ரெண்டு ஸ்டட் மாதிரி செஞ்சுருந்தோம்ல, அதுலேயும் இதே மாதிரி நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது எம்சில் எடுத்து ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். அந்த பால்ஸுமே ஈவனாக நீங்கள் செஞ்சு எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற அந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி நீட்டாக வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு உடனே நம்ம கையை எடுத்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் நம்ம வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா இது வந்து டக்குன்னு ஒட்டாது, கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இதில் வந்து 8 பால்ஸ் நான் ஒட்டிக்கிறேன். மேல் பக்கம் வரப்போகிற ஸ்டட்டில் ஒரே ஒரு பால் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன். இல்லை மேல் பக்கம் வைக்க போகிற அந்த ஸ்டட்டில் 3 பால் இருக்கிற மாதிரியோ இல்லை 5 பால் இருக்கிற மாதிரியோ கூட நம்ம ஒட்டிக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பத்தை பொறுத்தது தான். பட் நான் வந்து கீழ்ப்பக்கமாக இந்த ட்ராப் மாதிரி தொங்கும் இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு 8 பால்ஸ் இருக்கிற மாதிரியும் மேல் பக்கம் வரப்போகிற அந்த ஸ்டட்டில் ஒரே ஒரு பால் இருக்கிற மாதிரியும் வச்சு நான் இதை செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். அதுக்காக இது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நான் இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணேன். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்மளுக்கு விருப்பமான பெயிண்ட்டை நம்ம இதில் பண்ணலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஜுவல்லரி மாதிரி இது வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து கொடுத்துருங்க. அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா சில்வர் கலர் எடுத்து லைட்டாக டச் அப் மட்டும் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரிஜினலாக ஆக்சிடைஸ் ஜுவல்லரி மாதிரியே இருக்கும். நான் வந்து இன்றைக்கி டைரெக்டாக சில்வர் கலர் பெயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு கீழ்ப்பக்கமாக ஒரு 8 பால்ஸ் நம்ம ஒட்ட வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து மல்டி கலர் இருக்கிற மாதிரி நான் கலர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கலர் மட்டும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கலரில் மட்டும் அக்ரலிக் பெயிண்ட்டோ அல்லது மெட்டாலிக் கலரோ பேர்ல் கலரோ எடுத்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து மல்டி கலரில் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பர்பிள் கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கொடுத்துக்கிறேன். இது பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு வந்து சில்வர் ஜுவல்லரிலாம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் டைரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சில்வர் கலர் மட்டுமே கொடுத்தா கூட பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கும்போது நம்ம ஏற்கனவே ஒட்ட வச்சுருந்தோம்ல மிரர், அதில் வந்து சில நேரத்தில் பெயிண்ட் பட்டிருக்கலாம், இல்லைனா க்ளூ கூட பட்டிருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஃபைனலாக அதை ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவோம். அப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இந்த மாதிரி மல்டி கலர் நீங்கள் கலர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கம்மலில் என்னென்ன கலர் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி தான் அடுத்த கம்மல்லையும் போடணும். மல்டி கலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு போடக்கூடாது. இப்போது இந்த மாதிரி கலர் பண்ணதுக்கப்புறம் ஹோம்மேடாக நீங்கள் ஜம்ப்ரிங் செஞ்சு வச்சுருந்தாலும் சரி, அல்லது கடையில் வாங்கின ஜம்ப்ரிங் இருந்தாலும் சரி, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்த்து வச்சுக்கோங்க. கம்மல்லையும் இந்த ட்ராப் மாதிரி கீழே தொங்குற மாதிரி இருக்குல்ல, அதுலேயும் கோர்த்ததுக்கப்புறம் நடுவில் இன்னொரு ஜம்ப்ரிங் வச்சு நம்ம வந்து இதை நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி டைட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு பட்ஸில் நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மிரரை வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஃபெவிக்விக் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணி இயரிங் பேஸ் நான் ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போது ரெண்டாவது இயரிங் செய்கிறதுக்காக மறுபடியும் எம்சில் ரோல் பண்ணியிருக்கேன். இதில் கிளே கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக 2 ஃப்ளவர் மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி 2 கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இந்த இயரிங் மட்டும் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ஷார்ட் வீடியோவில் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஹோல் போட்டு விட்டுருக்கணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளால் எந்த இதுலேயும் ஹோல் போட முடியாது. அப்படி போட்டாலும் அந்த பெட்டல்ஸ் எல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது வந்து ஈரமாக இருக்கும்போதே நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டுறணும். ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோவில் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன். உடனே கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுத்துட்டு அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு விருப்பமான அடுத்த கலரை கொடுக்கணும். ஸோ இப்போ ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து நான் இதுக்கு மேலே கொடுத்துக்க போகிறேன். சென்டரில் மட்டும் ப்ரௌன் கலர் கொடுத்துக்க போகிறேன். ப்ரௌன் கலர் வந்து என்கிட்ட இல்லை. அதனால வந்து கிரிம்சன் ரெட் 3 ட்ராப்பும் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு பிளாக் கலரும் சேர்த்துட்டு ப்ரௌன் கலர் வர வச்சுட்டு அதுக்கப்புறமா நடுவில் ப்ரௌன் கலர் நான் கொடுத்துக்கிறேன். இப்படி நம்ம இயரிங் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஸ்ப்ரே வார்னிஷ் நான் கொடுத்துருந்தேன். ஸ்ப்ரே வார்னிஷ் கொடுத்தா தான் அது நல்ல ஷைனிங்காக இருக்கும். வார்னிஷ் கொடுத்ததுக்கப்புறம் ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணிவிட்டு இயரிங் பேஸில் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த இயரிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மிரர் வச்ச இயரிங் பிடிச்சிருந்ததா அல்லது மிரர் இல்லாமல் சிம்பிளாக இருக்கிற இந்த இயரிங் பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த 2 இயரிங்கில் ஃப்ளவர் மாதிரி செஞ்சிருந்தோம்ல, அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். மிரர் சேர்த்து செஞ்சிருந்தது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இதை வந்து எப்போவாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.